மிஷ்காத்துல் மசாபிஹிலே ஒரு பாபிலே நீ ஹதீஸை இழப்பு, அந்த ஹதீஸ் என்பது மசாபிஹு சுன்னாவிலே அந்த பாபிலே இருக்கிறது. ஆனால் மிஷ்காத்துல் மசாபிஹிலே நீ இழப்பாயாக இருந்தால் ஃபதாலிக்க அந்த இழப்பு என்பது அந்த தக்ரீரின் அந்த ஹதீஸ் தக்ராரன் மீண்டும் வந்திருக்கக்கூடிய காரணத்தினால் தான் உஸ்கைதுஹு அந்த ஹதீஸை நான் விழுத்தாட்டி இருக்கிறேன் என்பதாக சொல்லுகிறார். எனவே இந்த ஃபர்க் என்பது இது 5வது ஃபர்க்காக இருக்கிறது. இமாம் ஹத்தீப் அத்-திப்ரிஸி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய கிதாபிலே தக்ராரன் ஹதீஸ்களை கொண்டு வந்திருக்கிறார். ஆனாலும் இமாம் ஹத்தீப் அத்-திப்ரிஸி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அப்படி தக்ராரன் வரக்கூடிய ஹதீஸ்களை அவர் போக்கிவிட்டு 2 இடத்தில் வருகிறது என்றால் ஒரு இடத்தை போக்கிவிட்டு ஒரு இடத்திலே அதை வைத்திருக்கிறார். இது 5வது ஃபர்க்காக இருக்கிறது. அதே போன்று அடுத்ததாக 6வது ஃபர்க். அந்த 6வது ஃபர்க் என்னவென்று பார்ப்போமாக இருந்தால் அதைத்தான் இந்த இடத்திலே எங்களுக்கு சொல்லுகிறார். وَإِنْ وَجَدْتَ آخَرَ بَعْضَهُ مَتْرُوكًا عَلَى اخْتِصَارِهِ أَوْ مَضْمُومًا إِلَيْهِ تَمَامُهُ فَأَنْ دَاعِيَ اهْتِمَامٍ أَتْرُكُهُ وَأُلْحِقُهُ சொல்லுகிறார். وَإِنْ وَجَدْتَ நீ பெற்றுக்கொண்டால் ஆகர இன்னும் ஒரு ஹதீஸை நீ பெற்றுக்கொள்கிறாய். எந்த நிலையில்? பஅதஹு அந்த ஹதீஸுடைய சிலது மத்ரூக்கன் விடப்பட்டு இருக்கிறது. அப்படி என்றால் ஹதீஸை பூர்த்தியாக நீ பெற்றுக்கொள்ளாமல் ஹதீஸை கொஞ்சமாக நீ பெற்றுக்கொள்கிறாய். அப்ப மத்ரூக்கன் அல இக்திசாரிஹி அந்த ஹதீஸை சுருக்குவதின் மீது அது விடப்பட்டிருக்கிறது. இப்படி நீ பெற்றுக்கொள்கிறாய். அல்லது மதுமூமன் இலைஹி அந்த ஹதீஸின் பால் சேர்ந்த நிலையில் நீ பெற்றுக்கொள்கிறாய். தமாமுஹு அந்த ஹதீஸுடைய பூர்த்தி சேர்ந்த நிலையில் நீ பெற்றுக்கொள்கிறாய் என்றால் இதற்குரிய காரணம் என்ன தெரியுமா? மிக முக்கிய ஒரு நோக்கத்திற்காக வேண்டித்தான், அந்த நோக்கத்தின் அழைப்பின் காரணமாகத்தான் அத்துருக்குஹு அந்த ஹதீஸை நான் விட்டு இருக்கிறேன். அப்படி என்றால் அந்த ஹதீஸுடைய ஒரு பகுதியை நான் விட்டு இருக்கிறேன். எதுல? அந்த விடுபட்ட ஹதீஸில. அந்த ஹதீஸில ஒரு பகுதியை நான் சேர்த்திருக்கிறேன். இது எதுல? இந்த ஹதீஸ் பரிபூரணமாக மசாபிஹு சுன்னாவில இல்லாமல் மிஷ்காத்துல் மசாபிஹ்ல பரிபூரணமாக வந்திருக்கிறது. அந்த ஹதீஸுடைய ஹாலாத்தை சொல்லுகிறார். எனவே இந்த ஃபர்க்கை நாங்க பார்ப்போமாக இருந்தால் 6வது ஃபர்க் இமாம் முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் சொல்லுகிறார். இமாம் மசாபிஹு சுன்னாவுல இமாம் பகவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஹதீஸ்களை சில நேரம் எப்படி கொண்டு வருவார் என்றால் பூர்த்தியான முறையில ஹதீஸை கொண்டு வருவார். அந்த ஹதீஸ் காமிலன் பூர்த்தியாக இருக்கிறது. ஆனால் ஹத்தீப் அத்-திப்ரிஸி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மிஷ்காத்துல் மசாபிஹ்ல அதே இடத்தில அதே பாபுக்கு கீழே அதே ஹதீஸை இமாம் பகவி பூர்த்தியாக கொண்டு வந்திருக்கிறார் மசாபிஹு சுன்னாவுல. ஆனா இமாம் ஹத்தீப் அத்-திப்ரிஸி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அதே ஹதீஸை பூர்த்தி இல்லாமல் கொண்டு வருகிறார். அந்த ஹதீஸுடைய ஒரு பகுதியை சொல்லுகிறார். அதே போன்று அவர்கள் மசாபிஹு சுன்னாவுல பஅதுல் ஹதீஸ் ஹதீஸுடைய ஒரு பகுதியை சொல்கிறார். ஆனால் இமாம் ஹத்தீப் அத்-திப்ரிஸி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய மிஷ்காத்தில அந்த ஹதீஸை பரிபூரணப்படுத்தி சொல்கிறார். எனவே அதனுடைய அந்த நிலைப்பாட்டை தான் எங்களுக்கு சொல்லுகிறார். பாருங்க, வஇன் வஜத்த ஆஹர நீ வேறொரு ஹதீஸை பெற்றுக்கொள்கிறாய். பஅதஹு மத்ரூக்கன் அந்த ஹதீஸில சிலது விடுபட்ட நிலையில் இருக்கிறது. அல இக்திசாரிஹி அந்த ஹதீஸை சுருக்குவதின் மீது அது விடுபட்ட நிலையில் இருக்கிறது என்றால் அல்லது நீ ஒரு ஹதீஸை பெற்றுக்கொள்கிறாய். அந்த ஹதீஸ் எந்த நிலையில் இருக்கிறது என்றால் மதுமூமன் இலைஹி அந்த ஹதீஸின் பால் சேர்ந்ததாக. அப்ப ஹதீஸுடைய ஒரு துண்டை நீ பெற்றுக்கொள்கிறாய். மதுமூமன் இலைஹி ஹதீஸுடன் சேர்ந்ததாக இருக்கிறது. தமாமுஹு அதனுடைய பரிபூரணம் சேர்ந்ததாக இருக்கிறது என்றால் ஏன் காரணம் தெரியுமா? அந்த ஹதீஸை நான் விட்டதற்குரிய காரணமும் மிக முக்கிய ஒரு நோக்கத்திற்காக. அதே போன்று அந்த கொஞ்சமாக சொல்லப்பட்ட ஹதீஸிலே பரிபூரணத்தை நான் சேர்த்ததின் காரணமும் ஒரு மிக முக்கிய நோக்கத்திற்காக வேண்டி சேர்த்திருக்கிறேன் என்பதாக இமாம் முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். எனவே அதற்குரிய நோக்கம் என்னவென்று நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் இந்த இடத்திலே 2 விதமான ஹாலாத்துகள் எங்களுக்கு சொல்ல முடியும். இமாம் பகவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய மசாபிஹு சுன்னாவிலே ஒரு ஹதீஸுடைய ஒரு பகுதியை சொல்கிறார், பரிபூரணமாக சொல்லவில்லை. ஏன் காரணம் என்றால்
அவர் அந்த பரிபூரணமாக சொல்லாததற்குரிய காரணம் அந்த எந்த பகுதி கிதாபுல சொல்லப்பட்டிருக்கிறதோ அதுதான் தலைப்புக்கு பொருத்தமாக இருந்தது. எனவே அவர் அந்த பொருத்தமான அந்த பகுதியை மாத்திரம் சொல்லிவிட்டு ஏனைய ஹதீதுகளை ஏனைய அந்த பகுதியை அவர் விட்டு விட்டார். ஏன் காரணம் என்றால் அந்த ஏனைய பகுதி என்பது தலைப்புக்கு பொருத்தமில்லை. அதனால இமாம் பகவி ரஹிமஹுல்லா அவர்கள் விட்டு விட்டார்கள். ஆனால் இமாம் ஹத்தீப் அத்-திப்ரிஸி ரஹிமஹுல்லா அவர்கள் இமாம் பகவி ரஹிமஹுல்லா கொண்டு வந்த அந்த சிறிய பகுதியையும் கொண்டு வந்திருக்கிறார். ஏன் காரணம்? தலைப்புக்கு பொருத்தமாக இருக்கிறது. அதே போன்று அந்த ஹதீஸை பரிபூரணமாக சொல்லியிருக்கிறார். என்ன காரணம் என்றால் அந்த ஹதீஸை பரிபூரணமாக சொல்வதன் மூலமாக அதனை படிக்கக்கூடியவர்கள் வேறு சில பிரயோசனங்களை அவர்கள் அடைந்து கொள்வார்கள் என்ற நோக்கத்திலே கொண்டு வந்திருக்கிறார். இது முதலாவது ஹாலாத். அதே போன்று இரண்டாவது ஹாலாத் நாங்க பார்ப்போமாக இருந்தால் இமாம் பகவி ரஹிமஹுல்லா அவர்கள் தன்னுடைய மசாபிஹு சுன்னாவுல ஹதீஸை பரிபூரணமாக சொல்லியிருக்கிறார். ஏன் அவர் பரிபூரணமாக சொன்னார் என்றால் அதன் மூலமாக ஏதோ பல பிரயோஜனங்கள் கிடைக்கலாம். எனவே அவர் அங்கே பரிபூரணமாக சொல்லியிருக்கிறார். ஆனால் இமாம் ஹத்தீப் அத்-திப்ரிஸி ரஹிமஹுல்லா அவர்கள் தன்னுடைய கிதாபாகிய மிஷ்காத்துல் மசாபிஹிலே அந்த ஹதீஸை அவர் பரிபூரணமாக சொல்லாமல் அந்த ஹதீஸுடைய அந்த பகுதியை ஒரு பகுதியை சொல்லிவிட்டு ஏனைய பரிபூரண அந்த ஹதீஸுடைய பகுதியை அவர் விட்டு விட்டார். ஏன் காரணம் என்றால் ஏன் இமாம் ஹத்தீப் அத்-திப்ரிஸி ரஹிமஹுல்லா அவர்கள் அவ்வாறு செய்தார்கள் என்றால் இதற்குரிய காரணம் மிஷ்காத்துல் மசாபிஹிலே வரக்கூடிய அந்த தலைப்புக்கு பொருத்தமான அந்த ஒரு பகுதியை இங்கே சொல்லிவிட்டு ஏனைய பகுதியை அவர் விட்டு விட்டார். என்ன காரணம் என்றால் இஹ்திசார், கிதாபை சுருக்கிக் கொள்ள வேண்டும், கிதாபு நீளமாக ஆகக்கூடாது என்பதற்காக அவர் சுருக்கிக் கொண்டார். எனவே இது ஆறாவது ஒரு ஃபர்காக இருந்து கொண்டிருக்கிறது. எந்த பக்கம் பார்த்தாலும் ஒன்று இமாம் பகவி ரஹிமஹுல்லா அவர்கள் தன்னுடைய மசாபிஹு சுன்னாவில ஹதீஸ சுருக்கி இருக்கிறார். அதனுடைய ஒரு பகுதியை சொல்லி ஏனைய பகுதியை சொல்லல. ஆனா இமாம் ஹத்தீப் அத்-திப்ரிஸி ரஹிமஹுல்லா அவர்கள் அதற்கு மாற்றமாக என்ன செய்திருக்கிறார் என்றால் அவர் பரிபூரணமாக சொல்லவில்லை என்றால் இவர் பரிபூரணமாக சொல்லியிருக்கிறார். அதற்குரிய காரணத்தை பார்த்தோம். அதே போன்று இமாம் பகவி ரஹிமஹுல்லா அவர்கள் மசாபிஹு சுன்னாவுல பரிபூரணமாக சொன்ன ஒரு ஹதீஸ இமாம் ஹத்தீப் அத்-திப்ரிஸி ரஹிமஹுல்லா அவர்கள் தன்னுடைய மிஷ்காத்துல் மசாபிஹ் தலைப்புக்கு பொருத்தமான பகுதியை மாத்திரம் சொல்லியிருக்கிறார். அப்ப ஏன் ஏனைய பகுதி அவர் சொல்லலன்னா கிதாப் நீளமாக ஆகிவிடும், இஹ்திசார் செய்ய வேண்டும், சுருக்க வேண்டும் என்ற அந்த ஒரு நோக்கத்திலே என்ன செய்திருக்கிறார் என்றால் சுருக்கமாக ஹதீஸுடைய அந்த பாபுக்கு பொருத்தமான அந்த பகுதியை மாத்திரம் சொல்லிவிட்டு ஏனைய பகுதியை அவர் சொல்லாமல் விட்டு விட்டார். இன்ஷா அல்லாஹ் அடுத்ததாக நாங்க எங்களோட அடுத்த பாடத்துல ஏனைய பகுதியை பார்ப்போம். فإن عثرت على اختلاف في الفصلين من ذكر غير الشيخين في الأول وذكرهما في الثاني فاعلم أني بعد تتبعي كتابي الجمع بين الصحيحين للحميدي وجامع الأصول اعتمدت على صحيحي الشيخين ومتنيهما என்ற இந்த பகுதியை இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய எங்கட கிளாஸ்ல நாங்க பார்ப்போம். இது 7வது ஃபர்க இமாம் முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த வார்த்தையில எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார். எனவே அல்ஹம்துலில்லாஹ் இன்றைய எங்கட பாடத்துல நாங்க சுருக்கமாக சொல்ல போனால் இமாம் ஹத்தீப் அத்-திப்ரிஸி ரஹிமஹுல்லாஹ் அவருடைய கிதாபாகிய மிஷ்காத்துல் மசாபிஹ் இதற்கும் இதனுடைய அசல் கிதாபாகிய இமாம் பகவி ரஹிமஹுல்லாஹ் அவருக்குரிய கிதாப் மசாபிஹு சுன்னா இந்த இரண்டு கிதாபுக்கும் மத்தியில் உள்ள ஃபர்க்குகள் இரண்டுக்கும் மத்தியில் உள்ள ஃபர்க்குகள் சம்பந்தமாக நாங்க பார்த்தோம். 7 விதமான ஃபர்க்குகள் நாங்க 6 விதமான ஃபர்க்குகளை இன்றைய எங்களோட பாடத்துல பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் எதிர்த்து வரக்கூடிய எங்களோட அடுத்த பாடத்துல நாங்க 7வது ஃபர்க்கு சம்பந்தமாக பார்ப்போம். சுருக்கமாக இந்த 6 ஃபர்க்கையும் நாங்க பார்ப்போம். முதலாவது ஃபர்க் வந்து இமாம் பகவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய கிதாபில அஸ்மா உர் ருவாத் அதே போன்று யாரு தஹ்ரீஜ் செய்திருக்கிறார்களோ அவர்களை சொல்லவில்லை. ஆனால் ஹத்தீப் ரஹிமஹுல்லாஹ் மிஷ்காத்துல சொல்லி இருக்கிறார். இது முதலாவது ஃபர்க். இரண்டாவது ஃபர்க் இமாம் பகவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய கிதாபில 2 ஃபஸ்ல கொண்டு வந்திருக்கிறார்.
ஆனால் இமாம் ஹத்தீப் அத்-திப்ரிஸி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய கிதாபில 3 ஃபஸ்ல்களை கொண்டு வந்திருக்கிறார். இது 2வது ஃபர்க். 3வது ஃபர்க், இமாம் ஹத்தீப் இமாம் பகவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய மசாபிஹுஸ் சுன்னாவுல ஃபஸ்லுடைய தலைப்பை இட்டிருக்கிறார் மினஸ் ஸிஹா, அதே போன்று மினல் ஹிசான் என்று சொல்லி 1வது ஃபஸ்ல் 2வது ஃபஸ்ல் என்றத இந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தி இருக்கிறார். ஆனால் ஹத்தீப் அத்-திப்ரிஸி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அவருக்கு மாற்றமாக அல் ஃபஸ்லுல் அவ்வல் என்று மினஸ் ஸிஹா என்ற இடத்தில் அல் ஃபஸ்லுல் அவ்வல் என்றும் மினல் ஹிசான் என்ற இடத்திலே அல் ஃபஸ்லுஸ் ஸானி என்றும் அவர் வைத்திருக்கிறார். எனவே இது 3வது ஃபர்க்காக இருக்கிறது. அதே போன்று 4வது ஃபர்க், இமாம் பகவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய மசாபிஹுஸ் சுன்னாவிலே மர்ஃபூஆன ஹதீஸ்களை கொண்டு வந்திருக்கிறார், மௌகூஃபான ஹதீஸ்களை கொண்டு வரவில்லை. ஆனால் ஹத்தீப் அத்-திப்ரிஸி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய மிஷ்காத்துல் மசாபிஹிலே தாராளமாக மௌகூஃபாத்துகளையும் கொண்டு வந்திருக்கிறார். இது 4வது ஃபர்க். அதே போன்று 5வது ஃபர்க் நாங்க பார்ப்போமாக இருந்தால், இமாம் பகவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய மசாபிஹுஸ் சுன்னாவிலே சில நேரம் ஓரிரு ஹதீஸ்களை தக்ராரன் கொண்டு வந்திருக்கிறார். ஆனால் ஹத்தீப் அத்-திப்ரிஸி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அந்த ஹதீஸ்களை மிஷ்காத்துல் மசாபிஹ்ல இமாம் பகவியை பின்துயர்ந்து தக்ராரன் கொண்டு வராமல் என்ன செய்திருக்கிறார் என்றால் அதனை போக்கிவிட்டு ஒரே ஒரு ஹதீஸாக கொண்டு வந்திருக்கிறார். அப்படி என்றால் சுருக்கி 2-3 தரம் சொல்லப்பட்டதை இவர் ஒரு இடத்தில் ஒன்றாக கொண்டு வந்திருக்கிறார். இது 5வது ஃபர்க்காக இருக்கிறது. அதே போன்று 6வது ஃபர்க் தான் இமாம் பகவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய மசாபிஹுஸ் சுன்னாவில சில நேரம் ஒரு ஹதீஸை பூர்த்தியாக சொல்லாமல் பூர்த்தியாக ஒரு ஹதீஸை தன்னுடைய மசாபிஹுஸ் சுன்னாவிலே கொண்டு வந்திருப்பார். ஆனால் ஹத்தீப் அத்-திப்ரிஸி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய மிஷ்காத்திலே அதே ஹதீஸை பூர்த்தி அதே போல மாற்றமாக ஹத்தீப் அத்-திப்ரிஸி இமாம் பகவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய கிதாபில ஒரு ஹதீஸை பூர்த்தியாக சொல்லாமல் அந்த ஹதீஸுடைய ஒரு பகுதியை கொண்டு வந்திருப்பார். ஆனால் இமாம் ஹத்தீப் அத்-திப்ரிஸி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய மசாபிஹுஸ் சுன்னாவுல இமாம் பகவிக்கு மாற்றமாக அந்த ஹதீஸை பரிபூரணமாக கொண்டு வந்திருக்கிறார். எனவே ஏன் இதற்குரிய காரணம் என்பதை நாங்க 2 ஹாலாத்துகள் அமைச்சு அந்த 2 ஹாலாத்துகளையும் வச்சு நாங்க பார்த்தோம். எனவே இன்றைய எங்களுடைய பாடத்துல மிஷ்காத்துல் மசாபிஹ் என்ற இந்த கிதாபிற்கும் இதனுடைய அசல் கிதாபாகிய மசாபிஹுஸ் சுன்னாவுக்கும் மத்தியில் உள்ள வேறுபாடுகள்ல 6 விதமான வேறுபாடுகளை நாங்க பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய பாடத்துல எதிர்வரக்கூடிய கிளாஸ்ல இன்ஷா அல்லாஹ் நாங்க பூர்த்தியாக இந்த முகத்திமாவை முடிக்கக்கூடிய அளவுக்கு பூர்த்தியாக வரக்கூடிய ஃபர்க்குகளை இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். எதுவும் கேட்க வேண்டிய கேள்விகள் இருந்தா அல்ஹம்துலில்லாஹ் தாராளமாக கேட்டுக்கொள்வோம். அல்லாஹ் பரக்கத் செய்வான். அந்த சலஃபுகள் ஹலஃபுகளுக்கு மத்தியில் ஒரு வேறுபாடுன்னு சொன்னாங்க, அது என்ன மாதிரி? எப்படி விளங்கல்ல? சலஃபுகளுக்கும் ஹலஃபுகளுக்கும் இடையிலான அந்த வேறுபாடு விளக்கம்னு சொன்னேன் சார். அந்த டைம்ல ஸ்டாக் ஆயிடுச்சு, கொஞ்சம் விளங்கல்ல. எந்த வேறுபாடு? சலஃபுகளுக்கும் ஹலஃபுகளுக்கும். சலஃபுகளுக்கும் ஹலஃபுகளுக்கும் மத்தியில் உள்ள வேறுபாடுகள். சலஃபுகள் என்பவங்க இவங்க யாருண்டா பொதுவாக ஹிஜ்ரி 300க்குள்ள வாழ்ந்தவர்கள். இவர்களுக்கு நாங்க சலஃபுகள் என்று சொல்லுவோம். இங்க வரக்கூடிய சலஃபுகளை கொண்டு முராத் சஹாபாக்கள். சுருக்கமாக சொன்னால் ஹிஜ்ரி 300க்குள்ள வாழ்ந்தவர்கள். இவர்களுக்கு இன்னும் ஒரு பேர் சொல்லுவோம் அல் முத்தகத்திமூன் என்று சொல்லுவோம். இவர்களுக்கு தான் சலஃபுகள் என்று சொல்லுவோம். ஹலஃபுகள் என்றால் ஹிஜ்ரி 300க்கு பிறகு வந்தவர்கள். இவர்களுக்கு ஹலஃபுகள் என்று சொல்லுவோம். அதே போன்று இவர்களுக்கு இன்னும் ஒரு பேர் சொல்லுவோம் அல் முத்தஅஹிரூன் என்ற பெயரை சொல்லுவோம். சரி இன்ஷா அல்லாஹ். ஆமா சார். அந்த தாவீன்கள் தபா தாவீன்கள் 300க்குள்ள வாழ்ந்துக்கிறாங்க தானா சார்? அவங்க வர மாட்டாங்களா? சஹாபாக்கள் மட்டும்தான் வருவாங்களா? இல்ல 300க்குள்ள வாழ்ந்தவர்கள் எல்லாருக்கும் நாங்க சலஃபுகள்னா சொல்லுவோம். அவர்கள் சஹாபாக்களா இருக்கலாம், தாபியீன்கள் யாராக இருந்தாலும் 300களுக்குள்ள வரக்கூடியவங்களுக்கு சலஃபுகள் என்போம். 300க்கு பிறகு வரக்கூடியவர்கள் ஹலஃபுகள் என்று சொல்லுவோம். ஓகே சார். ஜஸாக்கல்லாஹ்.
ஏன் நாங்க இப்படி பிரிச்சோம்னா நபி அவர்களுடைய இந்த ஹதீஸ் இருக்கின்ற காரணம் தான். கைருல் குரூனி கர்னி சும்மல்லதீன யலூனஹும் சும்மல்லதீன யலூனஹும் என்ற இந்த ஹதீஸை வச்சுதான் நாங்க இப்படி 300க்கு இடைப்பட்டவர்கள் 300க்கு பிற்பட்டவர்கள் என்று நாங்க பிரிக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் பூர்த்தியாக உங்களுக்கு வழங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். உண்மையிலே இந்த விஷயங்கள் மிக நுணுக்கமான விஷயங்கள். கிதாபுடைய முக்கத்திமாவை நாங்க வெறுமனே பார்த்து போறோம். இன்னும் நாங்க முடிக்கல. இதுக்குள்ள மிஷ்காத்துல் மசாபிக்கும் மசாபிஹு சுன்னாவுக்கும் மத்தியில் 6 விதமான ஃபரக்குகள் நாங்க பார்த்திருக்கிறோம். எனவே மிக முக்கியமான விஷயங்கள் பாடங்கள்ல கலந்து கொள்ளுவோம். இன்றைக்கு 44 பேர் மட்டும்தான் கலந்து கொண்டிருக்கிறீங்க. உங்களை போல இன்னும் ஒரு பகுதியினர் நுழையிறதுக்குரிய இட வசதி இருக்கு, இருந்தும் கலந்து கொள்ளாம இருக்கிறீங்க. அல்லாஹ் பரக்கத் செய்வான் இன்ஷா அல்லாஹ். பாடங்களுக்கு இருக்கக்கூடியவங்களையும் உள்நுழைய செய்யும். ஓகே இன்ஷா அல்லாஹ். என்ன சரி கேட்கணுமா இல்லாட்டி முடிச்சு கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். சரி ஓகே இன்ஷா அல்லாஹ் நாங்க முடிச்சு கொள்வோம். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த் அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. وعليكم السلام ورحمة الله وبركاته. السلام عليكم وعليكم السلام ورحمة الله وبركاته.